வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டான் டான் மாங்கா சாப்டர் 49, 50, 51 அண்ட் 52 தான் பார்க்க போறோம். எதுக்கு ப்ரோ 4 சாப்டர்னா எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க பார்த்துட்ட வேலை தான். நேற்று போட்ட வீடியோவில் நான் ஒரு பிளானை பற்றி சொல்லியிருந்தேன். அது என்னன்னா 5 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டான் டான் 10 சப்ஸ்கிரைபருக்கு டான் டான் ப்ளஸ் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ், அப்புறம் 15 சப்ஸ்கிரைபர் அடிச்சா டான் டான் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ், அப்புறம் இன்னொரு புது சீரிஸை பற்றி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று வந்து 140 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப அந்த 140 அதான் 5 கணக்காக வச்சு நான் டான் டான் போட்டேன். ஸோ இப்போ வந்து 10 கணக்காக வச்சோம்னா 145க்கு வந்து நான் டான் டான் எபிசோடு ஒன்று போடணும், அப்புறம் 150க்கு வந்து டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் ஒன்று போடணும், 155க்கு இன்னொரு டான் டான். ஸோ அந்த 2 டான் டான் எபிசோட்ஸையும் நான் இப்போ இந்த ஒரே வீடியோலே கவர் பண்ணிட போறேன். அண்ட் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸையும் இதே மாதிரி தான் நம்ம 150க்கு ஒன்று போடணும், 160க்கு ஒன்று போடணும். ஸோ 160 வரப்ப நான் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுறேன். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லே நம்ம ஈவிலைக்கு பேய் ஓட்டுறோன்னு சொல்லிட்டு டாரோவை படுக்க போட்டு சைடில் நெருப்பை ஏற்றி 3 பேருமே அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சைடில் எல்லாரும் கும்பிட்றோம் சாமின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சைடு முகத்தை திறந்து பார்த்தா உள்ள ஈவிலை நீங்க உங்க டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துவான். அந்த சைடில் பார்த்தா நடுவில் சாப்பாடை வச்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. சைடில் நம்ம ஐராவும் எதுக்கு மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு கப்பா கிட்ட கேட்க கப்பா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அந்த மாட்டில் பாலே வரல, ஸோ பையனுக்கு நிறைய பால் தேவைப்படுது, அதனால இங்கே இருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம குட்டி கப்பாவும் அதான் நம்ம கப்பாவோட பையனும் நாங்கள் இங்கே தங்க முடியாத ஐரா கிட்ட கேட்க அதுக்கு வந்து அவ தாராளமாக இங்கே தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கிராணி வந்து அதெல்லாம் முடியாது, அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த சைடு நம்ம மாஞ்சிரவும் இந்த மாதிரி ஹயாசி பர்ஃபார்மன்ஸ் வர டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஜிஜி இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் இன்னும் சில டீட்டெயிலாம் தருவான். என்னன்னா இப்போ நம்ம ஜிஜியோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து அதிகமாக இருக்கு, ஸோ இவங்களை பிரிக்கிறது வந்து கஷ்டம். அப்படியே நம்ம ஈவிலை இவங்கிட்ட தனியாக பிரிச்சு எடுத்தாலும் நம்ம ஜிஜிக்கு வந்து சில எஃபெக்ட் இருக்கும், அதனால ஸோ இதை பற்றி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சைடு நம்ம டாரோ வந்து நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு சுட சுட இருக்கிற சூப்பை எடுத்து வாயில ஊத்திட்டு சுடுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே பின்னாடி போய் தெரிச்சு விடுவான். இதுதான் நம்ம அந்நியனா இருந்த ஜிஜி அம்பியா மாறின தருணம். இல்லை நம்ம எப்பரா சரியாச்சுன்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்ட சொல்ல ஜிஜி ஸ்டார்டிங்ல விளையாட்டு தந்த காட்டுறன்னு சொல்லிட்டு மூஞ்ச நல்லா செருப்பு சாணி நமக்கு அடிச்ச மாதிரி வச்சிருப்பான். அவனை எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயி உங்களுக்கு எதுவுமே ஆகலையான்ற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம மோமோவும் இங்க என்ன நடக்குது கிராணின்னு சொல்லிட்டு கிராணி கிட்ட கேட்க நம்ம கிராணியும் ஒரு கிளாஸ்ல கோல்டு வாட்டர் எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோ எடுத்துருவோம் சொல்ல நம்ம மோமோவும் எடுத்துட்டு வந்து தருவா. அவனும் அப்படியே அந்த கிளாஸ் எடுத்து அப்படியே சலாவி நம்ம ஜிஜி மூஞ்சில ஊத்த அப்படியே நம்ம ஜிஜி மூஞ்சில தெரிக்குது. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஜிஜி அன்னியனா மாதிரி உங்க எல்லாரையும் மர்டர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் நம்ம கிராணி கொலிச்சிட்டு இருக்க சூப் எடுத்து அதையும் அப்படியே சலாவி மூஞ்சில ஊத்த நம்ம மோமோவும் என்ன காரியம் பண்ணிட்ட கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம கிராணியும் இது மிகப்பெரிய தலைவலி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இங்க பார்த்தா நம்ம ஜிஜி மறுபடியும் அம்பியா இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லே நம்ம மோமோ பேசிக்கலி கிளாசிக்கலின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கோல்டு வாட்டர் எடுத்து ஊற்றினா அவன் ஈவிலை ஆகிடுவான், ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றினா அவன் நார்மல் ஜிஜியாக இருப்பான், அவ்வளோதானன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஜிஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் புடலிலே ஒரு போட்டு இது விளாட டைம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு நம்ம டாரோ கத்துவான். ஏன்னா நம்ம ஜிஜி இருக்கிறது டாரோவோட பாடியில். இந்த சைடு நம்ம டாரோவும் இந்த மாதிரி என்னால் ஹனாவை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம கிராணியும் இப்போ ஒன்றை வந்து அலோவ் பண்ண முடியாது ஹனாவை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டாரோவும் எதுக்குன்னு கேட்க இந்த மாதிரி லேட் நைட்டில் நீ ஹனாவை பார்க்க முடியாது, 10 மணிக்கு வேணா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம டாரோவும் 10 மணி ரொம்ப சீக்கிரமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம கிராணியும் இந்த மாதிரி ஜிஜி ஓக்கு அப்புறம் மோமோ கிட்ட வந்து சாரி கேட்பா, இந்த மாதிரி அங்கே ஈவில் இருக்குன்னு தெரிஞ்சும் இவங்களை ஒரு டேஞ்சரஸான மிஷன் காமிச்சதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜியும் அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா அதனால மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த சைடு நம்ம டர்போ கிராணியும் எல்லாம் ரொம்ப அப்பாவியா இருக்கீங்களேப்பா, இந்த மாதிரி நீங்க ஈவிலையை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஈவிலை வந்து ஒரு மவுண்டன் யோகாய், கிட்டத்தட்ட அவங்க ஒரு காட் மாதிரி. இதே அவங்க நார்மலான பர்சன்ஸை வந்து பொசஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து செத்துருவாங்க. அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி ஹை ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிறவங்களை வந்து விசலா செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம ஜிஜி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சொல்லுவோம் இப்போதைக்கு அவன் வெறும் குழந்தை மாதிரி தான், அதனால நீங்கள் ஏதோ பிரச்சனை வராமல் தடுத்துட்டீங்க, ஆனால் அவன் ஸ்ட்ராங்கர், ஆனால் அவனை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம கிராணியும் ஜிஜி நம்ம கண்காணிப்பிலே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மாஞ்சிராவை வந்து பார்த்துக்க சொல்லுவா. அதுக்கப்புறம் கிராணி வந்து ஜிஜி கிட்ட இந்த மாதிரி எக்ஸசைசம் பண்ணுற வரைக்கும் சிட்டியை விட்டு போவாதன்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம கிராணியும் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் நீங்கள் இதை அவன் மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி கிட்ட நீ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்துக்கும், இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்ப தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்து இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில அட்வைஸை போடுவா. ஒரு துளி கோல்டு வாட்டர் பட்டாலும் நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவா. இங்கே நம்ம ஜிஜி அதை சீரியஸாக கேட்டுட்டு இருக்க பின்னாடி ஈவிலையை காட்டுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஓக்குவும் மோமோவும் வந்து அந்த ஃப்ளாஸ்க்கு தனியாக குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம கப்பா போகிறப்ப நம்ம மோமோ எங்கே நீங்கள் தங்க போவீங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம கப்பாவும் நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற டைரி ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவான். இவங்களும் தேங்க்ஸ்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டு போகிறப்ப நம்ம மோமோ வந்து எர்த்தில் உங்களோட பேர் என்னன்னு கேட்க அதுக்கு நம்ம கப்பாவும் அதோட பேரை சொல்லுவோம். இது என்ன பேருனா வின்னி வின்னி
என்ன பேர் அது. அதுக்கப்புறம் இவங்களும் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, இந்த சைடு நம்ம மாஞ்சிரவும் எல்லாரும் ஏறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். இந்த சைடு எல்லாரும் ஆம்னி காருக்குள்ள உட்காந்துருக்க, நம்ம மோமோவும் அந்த ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்க, அதுக்கு நம்ம கிரானியும் இங்க இருந்து 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லுவா. இவங்களாம் எங்க போறாங்கன்னா நம்ம ஜிஜியோட பேரண்ட்ஸை பார்க்க போறாங்க. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பாங்க. இவங்களும் போற வழியில அப்படியே பேசிட்டே போவாங்க. சில ஃபன்னியான இன்சிடென்ட்லாம் நடக்கும், ரொமான்டிக்கான இன்சிடென்ட்டும் நடக்கும். இவங்களும் ஒரு வழியாக அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரீச் ஆக, அங்கே நம்ம ஜிஜி அவன் பேரண்ட்ஸை போட்டு பாச மலையில் புரிஞ்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். இங்கே நம்ம ஜிஜியோட ஊரை காட்ட, அங்கே வந்து ஸ்டேஷனில் நம்ம தாய் கிழவியோட ஃபோட்டோவை வாண்டட் லிஸ்ட்டை போட்டு வச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம தாய் கிழவி வந்து ஓடி ஒளிஞ்சு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அங்கே நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க தாய் கிழவியை. இங்கே நம்ம தாய் கிழவியும் 200 வருஷமா அதை பெருசாக வளர்த்து வச்சிருந்தா, ஐஎஸ்ஏ மோமோ நீ இதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது. அப்படியே அடுத்து பேசிக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம தாய் கிழவி அதோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்துரும். இப்போ எப்படி அது 200 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோட வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பார்த்துட்டு யாரெல்லாம் ஷாக் ஆனீங்களோ அப்படியே அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் அந்த ஷாக் ஆகிற எமோஜை போட்டு போயிடுங்க. அண்ட் இதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் ஓப்பன் பண்ணால் நம்ம மோமோவுக்கும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஊக்கும் வந்து எப்போ எக்ஸர்சிசம் நடக்கும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம மோமோவும் தெரியலன்ற மாதிரி சொல்லுவா. ஆனால் அது வந்து சாதாரண எக்ஸர்சிசமாக இருக்காது அப்படின்ற மாதிரி மோமோ சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் இந்த ஹயாஷி பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுவா. இவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து எதுக்கு தேவைப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி ஈவிலையை என்டர்டைன்மெண்ட் பண்ணால் தான் வந்து அதை பாடியிலேருந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்போ தேவை. ஸோ இதை பற்றி மோமோ வந்து நம்ம ஊக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நடந்து வந்துட்டுருக்கப்ப, இங்கே நம்ம மோமோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே தட்டி கொடுத்து அந்த நியூஸை பற்றிலாம் பேசிட்டு போவாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஐரா வந்து இதுக்கு முன்னாடி நடச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்கு. நம்ம மோமோவும் ஓக்குவும் வந்து அப்படியே நம்ம ஐராவை கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம மோமோ வந்து எதுக்கு ஓக்குவையும் ஐராவையும் கூப்பிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஜிஜியை பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இவன் வந்து இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவா. இவங்களும் சரி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. நம்ம ஜிஜியும் வீட்டில் வந்து அவன் உடம்புல வந்து புகை வருதுன்னு சொல்லிருப்பான். அதாவது அந்த ஸ்டீல்லேருந்து தான் புகை வந்துருக்கும், டாரோட உடம்புக்குள்ள இருக்கும்ல அந்த ஸ்டீல்லேருந்து. ஸோ நம்ம கிரானியும் வந்து என்ன பண்ணுவான்னா, டாரோ வந்து வெளில வர சொல்லிடுவா. நம்ம டாரோ ஃபுல்லாக வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம கிரானி மறுபடியும் வந்து அட்வைஸ் போட ஆரம்பிச்சிருவா, இன்னும் தண்ணிக்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே பேசிகிட்டு இருக்க நம்ம மோமோ ஓக்குவா போகிறோம் நம்மளுடைய ஐரா இவங்க எல்லாம் பொட்டி படிக்க கிளப்பிட்டு நம்ம கிரானியோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கிரானியும் இதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கையில் ஒரு ஃப்ளாஸ்க்கை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் சாப்பிட உட்காருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் நல்லா பேசிகிட்டு இருக்க, நம்ம ஓக்கு வந்து கையில் ஒன்று எடுப்பான். அது என்னன்னு சரியா எனக்கு தெரியல. நம்ம ஜிஜி அதை பார்த்துட்டு இருப்பான். இந்த சீனில் என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் அங்கே டேபிள் பறக்கும். இங்கே வந்து என்ன ஆகும்னா, நம்ம மோமோ அப்புறம் ஐரா வந்து கவுந்துருவாங்க. அந்த சைடு நம்ம கிரானி ஒரு சைடு ஃப்ளாட், இந்த சைடு நம்ம டர்போ கிரானி ஒரு சைடு ஃப்ளாட். ஆனால் இங்கே ஓக்குக்கு தான் சரியான ஃபன்னு. அவன் கையில் வச்சிருந்த பவுல் வந்து அவன் மூஞ்சிலே விழுந்திருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஈவில் இப்படி எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்த்துருவோம். சாப்டரை ஓப்பன் பண்ணால் நம்ம கிரானியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வீடு வெடிச்சு சதுறது. என்னதுன்னு பார்த்தா இங்கே எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஜிஜியை பழக்க வந்திருக்காங்க. இங்கே ஊக்குக்கு வாய் சதுரிடுச்சு. நம்ம ஐரா வந்து உதைக்க வர நம்ம ஜிஜி வந்து கையாலே தடுத்துருவான். இங்கே நம்ம கிரானி வந்து பேட்டாலே பழக்க போவாங்க. பின்னாடி நம்ம மோமோ வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுவா. செகண்ட் வீட்டில் புயலே வந்து கொஞ்சமாக இருக்கும். என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஜிஜி வந்து கை கழுவி இருப்பான். கை கழுவி வந்து ஒரு குத்தம்னு சொல்லிட்டு நம்ம ஈவிலை வந்து வீட்டை பிறந்துட்டான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜிஜி எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்க, நம்ம கிரானி வந்து நாளைக்கு வீடு இருக்காது போலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த சைடு 4 பேர் வந்து உங்களை இன்டரப்ட் பண்ணுறதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம கிரானி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிடுங்கன்னு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் எப்போ அந்த ஐயாசே பர்ஃபார்மன்ஸ் வருவாங்கன்னு கேட்டதுக்கு நம்ம கிரானி வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஐராவும் நான் லீடர் நான் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, அப்படியே ஒரு செகண்ட் 3 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா போன 4 பேர் மறுபடியும் திரும்பி வந்து இதுதானே சைக்கோ வீடுன்ற மாதிரி கேட்பாங்க. இது நம்ம கிரானியும் இருந்தால் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, அதுக்கு அவங்களும் நாங்கள் இங்கே அவங்களோட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் தான் ஐயாசே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னதும் இவங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னடா சொல்றீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரானியும் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மோமோவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அங்கே ஜிஜியும் எல்லாரும் ரொம்ப கூலாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஐராவும் என்னடா ஜோக் காட்டுறீங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து இவங்கெல்லாம் ஸ்பிரிட் மீடியமான்னு நம்ம கிரானி கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம கிரானி வந்து இல்லை இவங்க வந்து ஸ்பிரிட் சென்சிட்டிவ் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஸ்பிரிட் சென்சிட்டிவ்னா லைக் ஸ்பிரிட் இருக்கிறத ஃபீல் கூட பண்ண முடியாது அந்த மாதிரி, ஓகேவா. இப்போ கிரானி வந்து சொல்லுவா, ஆனால் இப்போ அது மேட்டர் இல்லை, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு, இவங்களோட பவர் வந்து டெட் ரில்லம் வரைக்கும் கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவா, எந்த அளவுக்கு ஸ்பிரிட் சென்சிட்டிவ் கம்மியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஈவில் ஸ்பிரிட்டை வின் பண்ண வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்கள எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லாரையும் கத்த சொல்ல நம்ம ஓக்கும் மோமோ ஓன்னு கத்துவாங்க. அங்கே நம்ம ஐரா வந்து காது மூடிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கல சத்தமான்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கிரானியும் எல்லாரும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவனும் டைம் டு எக்ஸாசிஸ்ட்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, அங்கே வந்து ட்ரம்ஸ் பீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா மாசாக வந்து பண்ணிருப்பாங்க. அப்படியே இந்த சைடு வந்து இவங்க வந்து யாரா இவங்க ஆளுக்கும் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. இங்கே காதை பொத்திட்டு இருந்த ஐராவே கையை எடுத்துட்டு நல்லா வைப் பண்ணிருப்பாங்க. அவ்வளோ வைப்பிங்காக இருக்குது போல பாட்டு. நானும் ஏதாவது பாட்டை போட்டு விட்டுருப்பான், ஆனால் காப்பி ரைட் வந்திருக்கும். அதனால் நம்ம அந்த தவறை மட்டும் செய்யவே இல்லை. அப்படியே இந்த சைடு பார்த்தா இங்கே நம்ம ஜிஜி வந்து என்னமோ பண்ணிருப்பான். உள்ளே வந்து அந்த ஈவிலை வந்து அழுதுட்டு இருக்கும். இங்கே அவன் பாடி வந்து அப்படியே ஒரு சைடாக தூக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. அப்புறம் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கப்ப
நடுவில் ஏதாவது கொஸ்டின் மாதிரி கேட்டு கமெண்ட் பண்ண சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டு போங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவனை வந்து அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுவேன். அப்புறம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வேகமாக தான் ஏறிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த டிசம்பர் எண்டு கூட, அதாவது வர நியூ இயர்க்குள்ளே எப்படியாவது ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து செஞ்சு விட்டு போங்க. அப்படியே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video guys.